சபா என்ன வெக்கையா இருக்கு. ஹலோ. சொல்லு. ஹலோ மச்சி, எங்கள் வீட்டையாட நிற்கிற? ஓம்டா, இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன். அடே நான் மதனோட எங்கள் ஏரியா போய்கிட்டு இருக்கேன்டா. வாரியா செட்டா? ரைட், அங்கே தானே நான் வரேன். நீ எவ்வளோ நேரத்தில் அங்கே வருவ? நான் எப்படியும் ஒரு ½ அன் ஹவரில் அங்கே வந்துடுவேன்டா. நீ என்ன மாதிரி? ஓகே, ஆல் ரைட், நான் அங்கே வரேன். ஓகேடா, அப்போ அங்கே சந்திப்பேன். சீவுடா, பாய். இப்போவே மெல்ல மெல்ல போனால் தான் சரி. கிளம்புவோம். வருவாளே. கண்ணாடி முன்னாடி நின்றெல்லாம் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணனே, சொதப்பிடுமோ தெரியலையே. சரியா சொல்லணுமே, எப்படி சொல்லலாம்? பேசாமல் ஜீவா சொன்ன மாதிரியே சொல்லிடலாமா? மச்சி, பேசாமல் அலைபாயுதே டைலாக் அடிச்சு விடுறா. டைலாக் கோல்டாக இருந்தாலும் ஃபினிஷிங் நல்லா இருக்கு மச்சி. அப்படியே செய்வோம். வாராடா. எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று ஏதோ, அது ஏதோ, அடி ஏதோ உன்னிடம் இருக்கிறது. அதை அறியாமல் விடமாட்டேன், அதுவரை உன்னை தொடமாட்டேன். எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று. சரியா வருமோ தெரியலையே. சரியே வராது மச்சி. சரி வரண்ட. அவன் BMW வச்சுட்டே கஷ்டப்படுறான், நீ மாருதியை வச்சு செய்ய பார்க்குற. கஷ்டப்பட்டு செய்தா எதுவுமே சரி வராது மச்சி. சரி, இப்போ என்ன இஷ்டப்பட்டு செய்யணும்னு சொல்கிறேன், அது எனக்கு தெரியும்டா. எவ்வளோ பெட் டீல்? 2000, 5000, சரி கடைசியாக 10,000. ஓகே டீல். see you there. ஹாய் அபி. சொல்லு அருண். இல்லை, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன்னு தான் தெரியலை. அது வந்து நீ என்ன விரும்பலை, என் மேலே ஆசைப்படலை, நான் அழகாக இருக்கேன்னு நினைக்கல. ஆனால் இதெல்லாம் நடந்துருமோன்னு பயமாக இருக்குது. இதைத்தானே சொல்ல வந்த அருண்? இதெல்லாம் எப்படி எனக்கு தெரியும்னு பார்க்குறியா? இவ்வளோ நாள் நீ என்னை ஃபாலோ பண்ணியிருக்க, இது எனக்கு தெரியாமலா போயிடும்? ஃபாலோ பண்ணதெல்லாம் போதும், இனி கால் பண்ணி பேசு. உன்னோட இந்த மொபைல் நம்பர் என்னன்னு தானே கேட்க வர? நீ வளமையாக மிஸ் கால் கொடுக்குற நம்பர் தான். இப்போ நான் அவசரமாக போகணும், கால் பண்ணு. பாய். சிரிக்கும் போது கண்ணீர் மின்னல் தெரித்து ஓடுது அதுவா, தெரித்து ஓடுது அதுவா முக்கிய.
இப்போ அவன் வந்திருக்கான்னு நான் தெரியும். ஒரு கால் எடுத்து பார்த்தா சரி. அவசரப்பட்டு பேட் பிடிச்சிட்டனே, செய்யலாம் போயிருமா தெரியலையே. கால் பண்ண சொன்னாலேடா, இப்போவே கால் பண்ணுவோமா? ம். ஹலோ அபி. டே மச்சி வந்துட்டியா? ஓம்டா, நான் வந்துக்கிட்டு இருக்கேன். ஒரு 15 மினிட்ஸில் அங்கே வந்துடுவேன். ஓகேடா, நான் வெயிட் பண்ணுறேன். நீ சீக்கிரமா வா. வணக்கம். தற்போது கிடைத்த செய்தி. இன்று கொழும்பு பகுதியில் மற்றொரு வீதி விபத்து சம்பவம் பதிவாகி உள்ளது. சம்பவ இடத்திலேயே 2 பலியாகி உள்ளனர். மேலும் ஒருவர் வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சமீப காலமாக வீதி விபத்துக்கள் அதிகரித்த வண்ணம் உள்ளது. இதை பற்றி புள்ளி விவரங்கள் சேகரித்த பொழுது நாடளாவிய ரீதியில் சராசரியாக 9 மாத காலப்பகுதியில் 28,625 விபத்துக்கள் பதிவாகியுள்ளன. இவ்விபத்துக்களினால் 13,463 பேர் பாதிப்படைந்துள்ளதுடன் 13,590 சொத்துக்கள் பாதிப்புக்குள்ளாகியுள்ளது. மக்கள் வீதி விதிகளை பின்பற்றாமே இவற்றுக்கான முக்கிய காரணமாக ஆய்வுகள் கூறுகின்றன. வீதி விதிகளை பின்பற்றுமாறு காவல்துறை மக்களை கேட்டுக்கொள்கின்றது. நன்றி.